வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர்பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது கேரளாவில் ஹரிப்பாடு முருகன் கோவில், அது இங்கே மிகவும் பழமையான கோவில். 3500 வருஷம் பழமையான கோவில். இது 3500 வருஷம் ரொம்ப இங்கே சேர நாடாக இருந்து சேர மன்னர்கள் கட்டியிருக்கும் கோவிலாக தான் இதை எடுக்க முடியும். இந்த கோவிலில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. முருகனுடைய வழிபாடு கௌமார வழிபாடும்பா. முருகன் கௌமாரம், முருகன் குமரன் கௌமார வழிபாடு. இங்கே இப்போ கேரளாவில் 2-3 கோவில் இருக்குல்ல, இது பெரிய கோவில். இதில் இந்த கொடிமரம் கேரளாவிலே எந்த கோவிலும் இல்லாத அளவுக்கு பெரிய கொடிமரம். இங்கே பக்கத்தில் துலாபாரம் இதெல்லாம் பண்ணக்கூடியது இருக்குது. இங்கே அன்னதான கூடம், இங்கே நிறைய வசதிகள் இங்கே இருக்குது. இங்கே முருகன் சூரபத்மனை யுத்தம் செய்து வென்ற பிறகு விஷ்ணு இங்கே முருகனை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கிறார். கூட சிவனும் இருந்தார். அப்போது இந்த விஷ்ணு பாதம் பதித்த இடான ஹரிபாதபுரம் என்ற பேர். விஷ்ணு ஏற்கனவே ஹரிக்கு பாடின்னு சொல்லி ரிஷிகேஷில் அவருக்கு இந்த இது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இதுடைய சூரபத்மனை வதைத்த பிறகு விஷ்ணுவும் சிவனும் இங்கே வரவேற்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற இடம். அதனால் இங்கே முருகன், சிவன், விஷ்ணு எல்லாருடைய எனர்ஜியும் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே நம்ம அறுபடை வீடுகள் என்று தமிழ்நாட்டில் கொண்டாடுறோம். அதில் இந்த வரிசை படுத்தப்படவில்லை. அப்படி இங்கே வரிசைப்படுத்துவதாக இருந்தால் ஒரு 7ஆம் படை வீடு என்று தான் வரிசைப்படுத்த முடியும். அப்போ இங்கேருந்து இவங்க கேரளா தந்திர முறைப்படி பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. அது இப்போ அந்த கோவிலில் தான் வந்திருக்கேன். 6 நாள் விசேஷமாட்டு மெடிடேஷன். சில மாணவர்கள் வருவாங்க, அவங்க கூட மெடிடேஷன் இருப்பாங்க. அதுக்கு வேண்டி வந்திருக்கேன். அந்த கோபுரத்துக்கு யானை வரக்கூடிய அளவுக்கு ஒரு பாதை உள்ள பெரிய கோபுரம். இங்கே இந்த துலாபாரம் இருக்குது. அப்புறமா இங்கே பெரிய ஒரு 5 ஏக்கர் இதில் உள்ள ஒரு குளம் ஒன்று இருக்குது. அன்னதானம் எல்லாம் வழங்குகிறார்கள். இங்கே தமிழர்கள் வருகை குறைவாக இருக்குது. ஏனென்றால் முருகன் கோவில் என்றாலே தமிழர்கள் வருகை. தமிழர்கள் இந்த பெருவாரியாக வந்தால் தான் இங்கே இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் இங்கே வைகாசி விசாக பெருவிழா பெருசாக கொண்டாடல. தமிழ்நாட்டில் எல்லாம் 10 நாள் ஃபங்க்ஷனாக கொண்டாடப்படுறாங்க. இங்கே அந்த பழக்கம் இல்லை. இது வேறு மாதிரி உள்ள சித்திரை திருநாள்